ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பேர் த பாய்ஸ். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது சந்தோஷ் பி ஜெயக்குமார். ரைட்டிங் கிரெடிட்ஸும் அவருக்கு தான் போகுது. இதில் நடித்தவங்க பார்த்தீங்கன்னா ராஷா, மொட்டா ராஜேந்திரன், யுவராஜ் கணேசன், ஹர்ஷத், கேமியோ ரெட்டின் கிங்ஸ்லி, மொட்டா ராஜேந்திரன் அவங்களாம் வராங்க. கேபிஒய் வேணத் அவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா 5 பேச்சுலர்ஸு. இது வந்து கொரோனா அப்போ நடந்த கதை மாதிரி ட்ரூ ஈவெண்ட்ஸ் மாதிரி சொல்கிறாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா காமெடி நல்லா இதுவாக இருக்குது. சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகல, சில இடத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. இந்த படம் காமெடி படன்றத விட காமெடி ஹாரர் சொல்லலாம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5 ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து பேச்சுலருங்க ரொம்ப கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் ரொம்ப எதிர்த்து கேட்டவுடனே இவங்க ஆக்சிடென்டெல்லாம் இன்னொரு வீட்டுக்கு போய் வாடகை குடியேறாங்க. 11 மாதம் அக்ரிமெண்ட்னு. அப்போ அந்த வீட்டில் நடக்கிற அமானுஷ்ய சக்தியோட பிரச்சனை தான் இந்த ஹாரர் மூவியோட இது. வழக்கம் போல் வந்து வீடை வச்சு தான் ஒரு பேய் படமே க்ரியேட் ஆகும். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் ஒருத்தருக்காக பேய் பிடிக்கும், அதுலேருந்து வெளியே வருவாங்க. இதை வந்து இது சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு பழைய வீட்டில் இருந்தவங்க முதல்ல இந்த வீட்டுக்கு முன்னாடி இருந்தவங்க போய் செக் பண்ணலான்னு போய் பார்த்தா அதில் ஒருத்தர் கிருஷ்ணா, அவரும் ஒரு ஆக்சிடென்டெல்லாம் வருவார். அவரும் ஒரு கேமரா ரோல் நடிச்சிருக்காரு. அவர் வந்து எல்லாத்தையும் இந்த வீட்டில் வந்து எப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவார். அப்படி இருந்து தப்பிச்சாங்களா, அந்த வீட்டிலேருந்து வெளியே வந்தாங்களா, இல்லை அந்த வீட்டிலேருந்து வெளியே வர முடியாதுன்னு அவர் சொல்லுவார். ஆனால் அதுக்கு மாறாக வீட்டிலேருந்து வெளியே வந்துடுவாங்க. அது வீட்டிலேருந்து வெளியே வந்து கடைசியில் என்ன ஆனாங்கன்றதான் படத்தோட கதை. இந்த படத்தை வந்து காமெடி சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகலனாலும் ஹாரர் சீன் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படம் வந்தது ஹாரர் காமெடி. நல்ல அந்த காப்ஸ்லாம் வந்து அவங்கள வந்து இது பண்ணுவாங்க, அப்போ அவங்க மாட்டிப்பாங்க, அப்புறம் அவங்க வெளியே போயிடுவாங்க. இந்த மாதிரி சில சீன்ஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த இடத்துல மொட்டை ராஜேந்திரன் வர இடத்துலலாம் வந்து சில இடத்துல ஒரு ஷாரா ராவோட காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா புதுமுகங்கள் நடிச்சிருக்காங்க. அவங்களோட காமெடி வந்து சில இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சு. பட் ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஹாரர் சீன்ஸ் வந்து அந்த ஜோம்பி மாதிரிலாம் வர சீன்ஸ்லாம் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. கடைசி கிளைமாக்ஸும் வந்து நல்லா ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த படம் இந்த ட்ரூ ஈவெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி வருது, அதுவும் பரவாயில்ல, ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் இந்த 5 நண்பர்கள் வந்து என்ன ஆனாங்க அப்படின்றதான் படத்தோட கிளைமேக்ஸ் வந்து அதுவும் கரெக்டாக ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த படம் வந்து மொத்தத்தில் எப்படின்னா ஒரு வாட்டி பார்க்கலாம், சுமாரகமான படம். இந்த இருட்டரங்கி முரட்டு குத்து அந்த படம்லாம் டைரக்ட் பண்ணவர் ரேர மகாதேவிக்கு, அந்த படம்லாம் டைரக்ட் பண்ணவர் இந்த சந்தோஷ் பி ஜெயக்குமார். இந்த படமும் ஒரு சில சீன்ஸ்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த கொரோனாவில் வந்து எப்படி லாக் அவுட் ஆச்சு அந்த டைமில் வந்து நம்ம அதெல்லாம் மறக்க முடியாது. அது மாதிரி டைமில் வந்து எப்படி இந்த 5 ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து சர்வைவ் ஆனாங்களா அவளையான்றதை வந்து அப்படியே நாட் போட்டுக்கினே போனார். அது வந்து ரொம்ப கரெக்டாக போன மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஒரு வாட்சபிள் மூவி தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.